கோடை வெயிலை சமாளிக்க எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து பொதுமக்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும், ஹீட்டான பொருள் சாப்பிடக்கூடாது, குளிர்ச்சியான மோர், வாட்டர்மிலன், ஜூஸஸ் அது மாதிரி பொருள் எடுத்துக்கணும். நல்லா பழைய நைட்டு வச்ச சாப்பாடு காலையில் நல்லா மத்தில் போட்டு கடைஞ்சி ஒரு தயிர் ஊற்றி அடித்து 2 பச்சை மிளகா ஒரு சின்ன வெங்காயம் போட்டு காலையில் ஒரு சொம்பு வச்சுட்டு வந்தால் அதுவே போதும். அதுவே குளிர்ச்சி தான். இதுக்கு மேலே வேறு எதுவுமே பண்ணவும் தேவையில்லை. சப்போஸ் அது மீறி எதுனா வெயில் இன்னும் தாக்கத்தை அதிகமாக இருந்தால் ஒரு வாட்டர் மெலனு ஒரு லெமன் ஜூஸோ அது மாதிரி நல்லா சில்லுன்னு குடித்தா உடம்புக்கு நல்லா ஆறுதல். பழைய சோறு தயிர் விடிய வேறு எதுவும் குளிர்ச்சியான பொருள் எதுவுமே கிடையாது. நல்லா மோர் நிறைய சாப்பிட்ணும், தயிர் மோர் சாதம் நிறைய சாப்பிட்ணும். அப்புறம் இந்த சாண்ட்விச் இருக்குங்களா, சாலட் அது சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸ் ஐட்டம் கொஞ்சம் நிறைய சாப்பிட்லாம். கொஞ்சம் குளிர்ச்சியான பொருள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த லெமன் ஜூஸு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரொம்ப காரமானது ஹெவி ஃபுட்டெல்லாம் எதுவும் எடுத்துக்கூடாது. வெயில் நேரம் ஒரு 2 மந்த் வரைக்கும் லைட்டாக எதுவும் இருக்குது அது வரைக்கும் எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். முதல்ல ஃப்ரூட்ஸ் ஐட்டம் நிறைய சாப்பிட்லாம். தயிர் மோர் மோஸ்ட்லி நிறைய சாப்பிட்ணும். இந்த ஒரு 2 மந்த் வரைக்கும், ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் கொஞ்சம் வெயில் வரைக்கும் அந்த மாதிரி சாப்பிட்ணும். காரம்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கூடாது. ஆமாம். அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஐட்டங்கள் நிறைய அந்த அளவுக்கு மோஸ்ட்லி நிறைய சாப்பிடக்கூடாது. இப்போது அதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் வயிற்று பிரச்சனை வரும், வயிற்று எரிச்சல் வரும். நார்மல் ஃபுட்டு சாப்பிட்டாலே நல்லது. தயிர் சாதம், மோர் சாதம் அந்த மாதிரி. தயிரில் நிறைய தண்ணி ஊற்றி மோர் அதை குடிக்கணும். அப்புறம் இந்த பதநீர் கிடைக்கிது, பதநீர் குடிக்கலாம். பதநீர் ரொம்ப பேர் குடிக்க மாட்டேங்கிறாங்க, எதுனாலன்னு தெரியல. பட் வெரி குட். அதில் கால்சியமும் இருக்குது, நிறையா சத்து இருக்குது பதநீரில். எலும்புக்கு நல்லது, பல்லுக்கு நல்லது. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பதநீர் நல்லா பப்ளிசிட்டி பண்ணி பதநீர் குடிக்க வைக்கணும் காலேஜில், ஸ்கூல்லலாம். நல்லா தயிர் மோர் அந்த மாதிரி ஆகாரம் சாப்பிட்ணும். நல்லா சக்தியான பொருள் சாப்பிட்டு நல்லா நெகிழ பார்த்து இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். எந்த ஒரு குறை இருக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வயசான காலத்தில் அதிகமாக நம்ம சுற்றவும் கூடாது. அதிகமாக குளிர்ச்சியான ஃபுட்டு தான் சாப்பிட்ணும். இந்த பழங்க, ஜூஸுங்க அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா கூழ் குடிப்போம், பழைய கஞ்சி குடிப்போம். பழைய கஞ்சி இந்த மாங்காவை அம்மியில் வச்சு நெசுக்கி அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். இங்கே சென்னையில் அப்படி சாப்பிட முடியாதுல்ல. அதனால் பழம், ஜூஸு அதை மாதிரி எதனா சாப்பிட்லாம். பழங்க, ஜூஸுங்க, பப்பாளி பழம், முக்கியமாக இந்த வெய்ய காலத்துக்கு இந்த பப்பாளி பழம் சாப்பிட்லாம். வெய்ய காலத்துக்கு பார்த்திங்கன்னா உணவுன்னு பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் உணவுகளை நம்ம ஏற்றணும். இளநீர், நொங்கு அந்த மாதிரி பழ வகைகளை எடுத்துக்கலாம். பாதுகாப்பு உரம்னு பார்த்திங்கன்னா அத்தியாவசிய தேவை காலைக்குள்ளே வெயிலுக்கு முன்னாடியே முடிச்சுக்கணும். ஒரு 10 மணிக்கு போகிறாங்கன்னா இப்போ நாங்கள் ஆதார் கார்டுக்கு வந்துக்கிறேன், காலையிலே வந்துடும். ஒரு 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் மத்தியானம் வேலை இல்லைன்னா சாயந்தரத்துக்கு அதுக்குள்ளே முடிச்சுக்கணும், வெயிலுக்குள்ளே முடிச்சுக்கணும் எந்த வேலையாக இருந்தாலும். இந்த மாதிரி கூழ், மோர், கம்மங்கூழ் ரொம்ப குளிர்ச்சி. இன்னும் அந்த மாதிரி ஐட்டம் நல்லா சாப்பிட்ணும். இளநீர் குடிக்கணும், தர்பீஸ் சாப்பிட்ணும். இந்த மாதிரி ஐட்டம்லாம் நல்லா சாப்பிட்டு இருந்தால் கொஞ்சம் இந்த வெயிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். தேவையில்லாமல் வெளியில் வரக்கூடாதுங்க. நம்பர் 1, தேவைக்கு மட்டும் வெளியில் வரணும். தண்ணி நிறையா குடிக்கணும். இது 2 மேக்ஸிமம் இருந்தாலே போதுமானது. கூலிங்காக எல்லாம் இது பண்ணணும். வெயில் கொடை கடை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வெயிலை போக்குறதுக்கு இதுமாரி பண்ணிக்கணும். வெயில் தான் அதிகமாக தான் இருக்குது. வெயில் என்ன பண்ணுறது, எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 4 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த வெயில் காலத்தில் எக்ஸ்ட்ரா 1-2 லிட்டர் தண்ணி குடிச்சு நம்ம வச்சுக்கணும். எங்கெங்கே போகிறோமோ நமக்கு சால்ட்டு, சுகர்லாம் கம்மியாகிடும் உடம்புல. போகிற இடத்துல ஒரு இளநீ, ஃப்ரூட் ஜூஸு அந்த மாதிரிலாம் நம்ம குடிச்சு வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம இந்த வெயிலேருந்து நம்மளை ஈஸியாக பாதுகாத்துக்கலாம்.